பாலியல் புகார் தொடர்பான குழு தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்க கேட்போம். ராமச்சந்திரன் வணக்கம். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கத்தில் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. நடிகர் நாசர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் கார்த்தி, விஷால், அதே போல பூச்சி முருகன், நடிகர் கருணாஸ் உள்ளிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இதில் மிக பிரதானமாக பாலியல் குற்றங்கள் தொடர்பாக ஒரு கமிட்டி ஒன்று திருமதி நடிகர் ரோஹிணி தலைமையில் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அந்த கமிட்டியை பொறுத்தவரை அந்த கமிட்டியில் நடிகை குஷ்பு, நடிகை சுகாசினி மணிரத்னம், அது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, வழக்கறிஞர் உள்ளிட்டவர்களை அடங்கிய கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பிரதான பரிந்துரையை பொறுத்தவரை பாலியல் புகாரில் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படை குற்றங்கள் புரிந்தவர்கள் விசாரித்து புகாரில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 5 ஆண்டு திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் காவல்துறையில் புகார் தருவதில் இருந்து அவர்களுக்கு சட்ட ரீதியாக தேவைப்படக்கூடிய அனைத்து உதவிகளையும் இந்த கமிட்டி செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாலியல் குற்றங்களில் புகார் கூறப்படும் நபர்களில் மீது முதலில் எச்சரிக்கை விடப்படும், பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் புகார்களை தெரிவிக்க வசதியாக தனி தொலைபேசி எண் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ளது. தற்பொழுது இமெயில் மூலமாக புகார் அளிக்கக்கூடிய வசதியும் உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கமிட்டி மூலமாக தங்கள் புகார்களை அளிக்கவும் அதை விடுத்து நேரடியாக மீடியாக்களில் பேச வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் யூடியூபில் திரைத்துறையினர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் பற்றி அவதூறாக பதிவிடப்பட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் பிரிவில் காவல்துறையில் புகார் அளித்தால் கமிட்டி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் எனவும், மேலும் கமிட்டியின் நடவடிக்கைகளை தென்னிந்திய நடிகர் சங்கம் நேரடியாக கண்காணிக்கும் எனவும் ஏற்கனவே நடிகர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை தற்பொழுது பொதுக்குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் திருமதி ரோஹிணி தலைமையில் இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. நடிகை அல்லது துணை நடிகை அல்லது திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஏதாவது வகையில் அசம்பாவிதம் அல்லது பாலியல் தொடர்பான புகார் வந்தால் இந்த கமிட்டியை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.